கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் தங்கமே, உன் அப்பனை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்டுவிடு. ஏனென்றால் அப்பன் உனக்கு இன்று மனம் மகிழும்படியான வாக்கினை கொண்டு வந்து இருக்கிறேன். என் பிள்ளையே, என் குழந்தை, உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது. இந்த அப்பனுடைய ஆட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது. இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன். அதற்காக என் பிள்ளை, நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்று நான் சொல்லவில்லை. எதிரிகள் கூட நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை, நீ உன் துரோகங்களை மன்னித்து விடலாம். ஆனால் இந்த அப்பனிடத்திலிருந்து அவர்கள் ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது. எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து விட்ட பிறகும் ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய விழியிலிருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனையிலிருந்து அவர்கள் ஒரு நாளும் விடுபட முடியாது. இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றது. அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. இந்த அப்பனுடைய ஆவேசத்தை இனி அவர்கள் காணப்போகிறார்கள். என் குழந்தை, இதனால் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும், நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கிறேன். என் பிள்ளை, அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கான பதிலாக அதற்கான தண்டனையை நான் இப்பொழுது கொடுக்கப் போகிறேன். அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு துரோகத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கு சந்தித்து விட்டார்கள். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைக்கத் தொடங்கிவிட்டார்கள். உனக்கு செய்த பாவத்திற்கு பலனை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என் குழந்தை, இது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகிறது என்று இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும். அப்பா யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே, அவர்கள் திருந்தி நல்ல வழிக்கு நடத்து என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? என் பிள்ளை சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலையில் இல்லை. என் பிள்ளை, நீ கண்ணீர் விட்ட பொழுது, கஷ்டப்பட்ட பொழுது உன்னை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் வரவில்லையே. நீ இத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறாயே என்று ஒரு துளி ஈவு இரக்கம் கூட இல்லாமல் உனக்கு உடனிருந்து கொண்டு துரோகத்தை செய்தார்கள். அப்பொழுது இந்த அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன் என்று நீ கோபம் கொண்டாய் அல்லவா? நான் அன்று வேடிக்கை பார்த்ததற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் முன்னால் சமாளிக்க முடியும். உனக்கான மன வலிமை இருக்கின்றது என்பதனால்தான் உன் அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன். நான் நினைத்தது போல நீயும் உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய். இப்படி இருக்கும் பொழுது அப்பன் ஒன்று உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை. நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுது, எல்லா சோதனைகளையும் கடந்து வரும் பொழுது நான் உன்னோடு தான் நின்று கொண்டு இருந்தேன். உனக்கு அதையும் மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அந்த நிலையில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. இதனால் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலும் இவர்களால் உனக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது
இவர்கள் திருந்தி விட்டார்கள் என்று நீ எண்ணி விடாதே. என் பிள்ளை, துரோகத்தை மனநிலையில் எவ்விதமான கூச்சமும் இன்றி எந்தவிதமான தயக்கமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் செய்ய முடிகிறது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது. எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள், யார் வாழ்க்கையும் கெடுப்பதற்கு இவர்களால் நிச்சயமாக முடியும். நம் இப்படி செய்வதனால் இவர்கள் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமோ என்று கவலை எல்லாம் இவர்களுக்கு ஒருபொழுதும் இல்லை. இது போன்ற எண்ணம் கொண்டவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, உன் அப்பன் நான் ஒதுக்கி வைத்து விடுவேன். அது மட்டுமல்லாமல் அவர்களை கண்காணாத இடத்திற்கு நான் அனுப்பி விடுவேன். என் பிள்ளை, அப்பனின் கோபத்திற்கு அவனுடைய கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அப்பனுக்கு எளிதாக கோபம் வராது, அத்தனை எளிதாக பாதிப்பு கிடையாது. அவர்களுக்கு கோபம் வந்து விட்டால் அவர் நிச்சயமாக எல்லா சோதனையும் கொடுத்தே தீருவார். அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனை வரும் பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன? இந்த காரணத்தை எல்லாம் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும். மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த மன்னிப்பும் கிடையாது. இந்த அப்பனிடமிருந்து எப்பொழுதும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. என் பிள்ளை, இந்த துரோகத்தை செய்து விட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூத்தாடினார்கள். எத்தனை மன மகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? நினைத்ததை எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற விதத்தில் அங்கு அலைந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த அப்பனுடைய கோபம் உச்சத்தை தொட்டது. அவர்களுக்கான ஒரு சில வாய்ப்பு, உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி ஒரு வாக்கினை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்களே இருந்தவர்களை இது போன்ற எல்லாம் செய்ய வேண்டாம். கடவுள் எதை விட்டுவிட மாட்டார்கள். தெய்வம் என்றால் ஒன்று இருக்கின்றதா, அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகு அதை இவர்கள் பெரிதாக பொருள்படுத்தாமல் தெய்வம் என்று ஒன்றும் இல்லை, அது வெறும் கல் என்று சொல்லி திரிந்தார்கள். இன்று இவர்கள் பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். உனக்கு செய்த தவறுக்கு மன வருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள். அத்தகை சூழ்நிலையில் நான் இப்பொழுது உருவாக்கி விட்டேன். தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதனை இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வைத்து நீ பார்த்து கொள்வாய். என் குழந்தை, கெட்டவர்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு விடுகின்ற சாபங்கள் பலிக்காது. அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கின்றான் என்றால் அது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டும் நினைக்கின்ற ஒருவருக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் அதிகமாக இருக்கும். இது போன்ற சூழ்நிலையில் எல்லாம் புரிந்து கொண்டால் என் பிள்ளை, நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இவர்கள் நினைக்கின்ற விஷயத்தை எல்லாம் செய்துவிட்டு அமைதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான அமைதியை கொடுக்க உன் அப்பன் இனி ஒரு நாளும் விரும்பவில்லை. எதற்கு செய்தோம் என்று எண்ணி எண்ணி காலம் முழுவதும் இனி அவர் கண்ணீர் விட வேண்டும். அந்த நிலைக்கு அவர்கள் வாழ்க்கை நான் கொண்டு சென்று விட்டேன்.
என் கனவே பல கஷ்டங்களை கண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு மேலும் கஷ்டம் ஒன்று வரும் பொழுது நிச்சயமாக தன் செய்த தவறுக்கான தண்டனை என்பதனை அவர் புரிந்து கொள்வார்கள். என் பிள்ளை, இதனால் வரைக்கும் நீ நடந்த விஷயங்களை எண்ணி வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் உன் அப்பன் வந்து விட்ட பிறகு இந்த துரோகங்களுக்கெல்லாம் ஒரு முடிவினை தந்து கட்டிவிட வேண்டும் என்பது மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பனினுடைய அன்பு மரவணைப்பும் என் பிள்ளைக்கு என்றுமே இருக்கும். நான் என் பிள்ளையை ஒரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் தலை குனிய விட்டு விட மாட்டேன். என் பிள்ளை, உன்னுடைய தன்னம்பிக்கையை கொடுத்து கொண்டு நீ எந்த நாளும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கான தன்மானத்தை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதில் மட்டும் கவனமாக இருந்து விட்டால் போதும். மற்றபடி எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன், ஆனால் அதே நேரத்தில் அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டு எடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, இனிமேல் நடப்பதை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். யாருக்கும் இரக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அவர்கள் உனக்கு எதை செய்தார்களோ அதை அப்பன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. மன்னிப்பு என்ற வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது சாதாரணமாகிவிட்டது. அதற்கெல்லாம் உணர்வு இல்லாமல் போய்விட்டது. அதற்கான சாதாரண வார்த்தைகளுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்காமல் உண்மையான உணர்வுகளுக்கு மட்டுமே என் குழந்தை நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் உயரத்திற்கு அழைத்து செல்லும் நான் உன் அப்பன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.